ஓம் சாந்தி. ஜூன் 9, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 15, 2000 ஆண்டு. உங்களின் மனதை சுத்தமாகவும் புத்தியை தெளிவாகவும் வைத்திருந்து ஒளியால் ஆன லேசான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இன்று பாப்தாதா தங்களுக்கே அதிபதிகளாக இருக்கும் குழந்தைகளை பார்க்கின்றார். சுய ராஜ்யம் என்பது பிராமண வாழ்க்கையின் பிறப்புரிமையாகும். ஒவ்வொரு பிராமணரையும் பாப்தாதா சுய ராஜ்ய சிம்மாசனத்தில் இருத்தியிருக்கின்றார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிறவி எடுத்த உடனேயே சுய ராஜ்யத்திற்கான உரிமையை பெற்றுள்ளார். எந்த அளவு அதிகமாக உங்களின் சுய ராஜ்ய ஸ்திதியில் நீங்கள் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்குள் அதிக அளவு ஒளியையும் சக்தியையும் நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஒளி கிரீடத்தை பார்க்கின்றார். எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுக்குள் சக்தியை கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் ஒளி கிரீடமும் வரிசை கிரமமாக பிரகாசிக்கும். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் சகல சக்திகளையும் உங்களின் உரிமையாக கொடுத்துள்ளார். நீங்கள் ஒவ்வொருவருமே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவீர்கள். ஆனால் அதை கிரகிப்பதில் நீங்கள் வரிசை கிரமமாக ஆகின்றீர்கள். உங்கள் அனைவரிடமும் சகல சக்திகளின் ஞானமும் இருப்பதையும் நீங்கள் அவற்றை கிரகித்திருப்பதையும் பாப்தாதா பார்த்துள்ளார். எவ்வாறாயினும் ஒரு விஷயத்தில் வேறுபாடு காணப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு பிராமண ஆத்மாவை கேட்டாலும் அவர்கள் எந்த ஒரு சக்தியை பற்றியும் மிக நன்றாக பேசுவார்கள். அவர்கள் தமது பேறுகளை பற்றியும் மிக நன்றாக பேசுவார்கள். எனினும் ஒரு குறிப்பிட்ட சக்தி தேவைப்படும் பொழுது அந்த சக்தி இல்லாமல் போவதே அங்குள்ள வேறுபாடு ஆகும். காலம் கடந்து சென்ற பின்னர் குறிப்பிட்ட எந்த சக்தி தேவைப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு கூறுகின்றார், சகல சக்திகள் என்ற உங்களின் ஆஸ்தியானது மிகவும் சக்தி வாய்ந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களின் முன்னால் நிற்க முடியாது. நீங்கள் சகல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட வேண்டும். சகல சக்திகளும் உங்களின் விழிப்புணர்வில் வைக்கப்பட வேண்டும். அப்பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் எந்த சக்தி தேவையோ அது உங்களின் உபயோகத்திற்காக வெளிப்படும். இதை செய்வதற்கு உங்களின் புத்தியின் இணைப்பை தெளிவாக வைத்திருங்கள். உங்களின் புத்தியின் இணைப்பானது எந்த அளவிற்கு அதிகமாக சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உங்களின் கூர்மையான தீர்மானிக்கும் சக்தியால் உங்களால் அந்த நேரத்திற்கு தேவையான குறிப்பிட்ட சக்தியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தையும் தடைகளிலிருந்து விடுபட்டவராக, பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவராக, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவராக இருப்பதையே பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். நீங்கள் அனைவரும் இப்படி ஆக வேண்டும். அதனால் இதை நீண்ட காலம் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. பிரம்மா பாபாவிடம் காணப்பட்ட விசேஷமான சமஸ்காரம் என்ன என்பதை நீங்கள் கண்டீர்கள். உடனடி தானங்களும் பெரும் புண்ணியமும். அவரின் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே அவர் கொடுத்த தானங்கள் அனைத்தும் உடனடியாக செய்யப்பட்டன. அவர் அனைத்தையும் உடனடியாக பயிற்சி செய்தார். தந்தை பிரம்மாவின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் அவரின் தீர்மானிக்கும் சக்தி எப்பொழுதும் மிக வேகமானதாக இருந்தது. பாப்தாதா பெரு பேற்றை பார்த்தார். அவர் அனைவரையும் தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவுடன் சேர்ந்தே செல்ல போகின்றீர்கள், அப்படித்தானே? அல்லது அவரை பின்பற்ற போகின்றீர்களா? நீங்கள் அவருடனேயே திரும்ப இருப்பதால் தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள். செயல்களை செய்வதில் தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள்.
உங்களின் ஸ்திதியில் அஷரீரியான சிவ தந்தையை பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்றுவது என உங்களுக்கு தெரியும் தானே? இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு எப்படி பின்பற்றுவது என்று தெரியுமா? பின்பற்றுவது என்பது லேசானது தானே? நீங்கள் பின்பற்றுவது மட்டுமே என்பதனால் ஏன், என்ன, எப்படி என்ற உங்களின் கேள்விகள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும். வீணான எண்ணங்களின் அடிப்படையே ஏன், என்ன, எப்படி என்ற இந்த கேள்விகளே என்பதை நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறீர்கள். இவையே வீணான எண்ணங்களுக்கான கருவிகளாகின்றன. நீங்கள் தந்தையை பின்பற்றும் பொழுது இந்த வார்த்தைகள் முடிந்துவிடும். எப்படி என்பதல்ல, ஆனால் இப்படி என்று இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த முயற்சியில் செய், இதை இப்படி செய் என உங்களின் புத்தியானது உடனடியாகவே நிர்ணயிக்கும். ஆகவே பாப்தாதா குறிப்பாக இந்த சிக்னலை குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்றார். நீங்கள் இங்கே முதல் முறை வந்திருந்தாலும் அல்லது பழையவர்களாக இருந்தாலும் உங்களின் மனதை சுத்தமாக வைத்திருங்கள். உங்களில் பலருக்கும் இன்னமும் உங்களின் மனதில் வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களின் சிறிய அல்லது பெரிய கரைகள் காணப்படுகின்றன. இந்த கரைகளால் உங்களின் மேன்மையான முயற்சியின், உங்களின் தீவிர முயற்சியின் வேகத்தில் ஒரு நிறுத்தம் ஏற்படுகிறது. பாப்தாதா சதா உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு என்ன ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார்? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சதா தூய உணர்வுகளையும் தூய ஆசிகளையும் கொண்டிருங்கள். இதுவே சுத்தமான மனதாகும். உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றும் மனோபாவத்தை கொண்டிருங்கள். இதுவே சுத்தமான மனமாகும். சுயத்தை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ வீணான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்றால் சுத்தமற்ற மனதை கொண்டிருத்தல் என்று அர்த்தமாகும். ஆகவே உங்களின் மனதை சுத்தமாகவும் உங்களின் புத்தியை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். உங்களையே நிர்ணயித்து பாருங்கள். உங்களை கவனமாக சோதித்து பாருங்கள். மேலோட்டமாக நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன், நான் நன்றாகவே இருக்கின்றேன் என்று அல்ல, இல்லை. இதை பற்றி சிந்தித்து பார்த்து உங்களையே சோதனை செய்யுங்கள். உங்களின் மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கின்றனவா? அவை மேன்மையானவையாக இருக்கின்றனவா? இப்படி இருக்கும் பொழுது மட்டுமே உங்களின் ஸ்திதியும் டபுள் லைட்டாக இருக்கும். இதுவே உங்களின் ஸ்திதியை தந்தையின் ஸ்திதிக்கு சமமானது ஆக்குவதற்கான இலகுவான வழிமுறையாகும். இதை உங்களால் இறுதியில் பயிற்சி செய்ய முடியாது. நீங்கள் இதை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும். எனவே எப்படி சோதிப்பது என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்களை சோதனை செய்யுங்கள், மற்றவர்களை அல்ல. முன்னரும் பாப்தாதா உங்களுக்கு வியப்பான ஒரு விஷயத்தை பற்றி கூறியுள்ளார். பல குழந்தைகளின் தொலைதூர பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆனால் அவர்களின் குறும் பார்வை பலவீனமாக உள்ளது. இதனாலேயே மற்றவர்களை எடை போடுவது என்று வரும்பொழுது அவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். உங்களை சோதிப்பது என்று வரும்பொழுது பலவீனம் ஆகாதீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களை பிரம்மா குமார்கள் என்றோ அல்லது பிரம்மா குமாரிகள் என்றோ நினைப்பதில் மிகவும் உறுதியானவர்கள் ஆகியுள்ளீர்கள் என பாப்தாதா முன்னரும் கூறியுள்ளார். நீங்கள் நடக்கும் பொழுதும் செயல்களை செய்யும் பொழுதும் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் ஒரு பிரம்மா குமாரி, நான் ஒரு பிரம்மா குமார், நான் ஒரு பிராமண ஆத்மா. உங்களின் விழிப்புணர்வையும் சுபாவத்தையும் இந்த முறையில் இயல்பானது ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அமிர்த வேளையில் விழித்தெழுந்ததும் நான் ஒரு தேவதை என்று சிந்தனை செய்யுங்கள். இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவதையான நான் இறைவனின் ஸ்ரீமத்தின்படி அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதற்காகவும் மேன்மையான செயல்களை செய்வதற்காகவும் இந்த பௌதீக சரீரத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். உங்களின் பணி முடிவடைந்த உடனேயே
உங்களின் அமைதி ஸ்திதியில் ஸ்திரமாகுங்கள். உங்களின் மேன்மையான ஸ்திதிக்கு செல்லுங்கள். மற்றவர்களையும் அவர்களின் தேவதை ரூபங்களில் பாருங்கள். உங்களின் இந்த மனோபாவம் படிப்படியாக மற்றவர்களையும் தேவதைகளாக்கும். உங்களின் பார்வை மற்றவர்களின் மீது ஓர் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு தேவதை என்பது உறுதியா? நான் ஒரு தேவதை என்பதை நீங்கள் உங்களுக்குள் உறுதியாக்கிக் கொண்டீர்களா? நீங்கள் அனைவரும் தேவதையாக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். உங்களால் ஒரு தேவதை ஆக முடியுமா? அதாவது ஒரு வினாடியில் உங்களால் டபுள் லைட் ஆக முடியுமா? உங்களால் இப்படி ஆக முடியுமா? நீங்கள் இதை நினைப்பதையும் இவ்வாறு ஆகுவதையும் ஒரு வினாடியில் பயிற்சி செய்கின்றீர்களா? ஒரு நிமிடத்தில் இல்லை அல்லவா? 10 வினாடிகளில் இல்லை, ஆனால் ஒரு வினாடியில். அச்சா, ஒரு வினாடியில் இப்படி ஆகக்கூடியவர்கள் 2 வினாடிகளில் அன்றி ஒரு வினாடியில் ஆகக்கூடியவர்கள் ஒரு கையை தட்டுங்கள். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். 2 கைகளால் அல்ல. உங்களால் இப்படி ஆக முடியுமா? வெறுமனே உங்களின் கைகளை உயர்த்தாதீர்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். இல்லை, இதற்கு நேரம் எடுக்குமா? அச்சா, தமக்கு சிறிது நேரம் தேவை என்று நினைப்பவர்கள் ஒரு வினாடியில் இப்படி ஆக முடியாது. ஆனால் சிறிது நேரம் எடுக்கும் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பலர் தமது கைகளை உயர்த்தினார்கள். அது நல்லது. எவ்வாறாயினும் இறுதி கணத்தில் வருகின்ற பரீட்சைத்தால் ஒரு வினாடியிலேயே ஆகும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது திடீரென்று வரும். அது ஒரு வினாடிக்குரியதாக இருக்கும். அது பரவாயில்லை. நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்தினீர்கள். அத்துடன் அதை உணர்ந்து கொண்டீர்கள். இதுவும் மிகவும் நல்லது. எவ்வாறாயினும் நீங்கள் புற சூழ்நிலைகளின் காரணத்தினால் கட்டாயத்தின் பேரில் பயிற்சி செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும். இதை பயிற்சி செய்வது மிக 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 அத்தியாவசியமானதாகும். ஓகே, அப்படி இருந்தும் பாப்தாதா உங்களுக்கு சிறிது நேரத்தை மேலதிகமாக தருகின்றார். உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? உங்களுக்கு 2000 ஆண்டின் இறுதி வரை நேரம் தேவையா? நீங்கள் அனைவரும் 21ஆம் நூற்றாண்டிற்காக ஒரு சவால் விடுத்துள்ளீர்கள். நீங்கள் அந்த முரசங்களை அடிக்கின்றீர்கள். உங்களுக்கு இது நினைவிருக்கிறதா? ஒன்றில் சத்திய யுக உலகம் வரும் அல்லது நீங்கள் அந்த சூழலை உருவாக்குவீர்கள் என்ற சவாலை நீங்கள் விடுத்தீர்கள். நீங்கள் இந்த சவாலை விடுத்தீர்கள் தானே? ஆகவே அந்த கணம் வரை தாராளமாக நேரம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களால் முடியுமா என்ற கேள்வி இல்லை. ஆனால் நீங்கள் நிச்சயமாக உங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக, ஷரீர உணர்வில் வருவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? 2 வினாடிகளா? நீங்கள் விரும்பாது விட்டாலும் ஷரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுது அதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? 1 வினாடியா அல்லது அதைவிட குறைந்த அளவு நேரமா? நீங்கள் ஷரீர உணர்வில் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்வதே இல்லை. ஆகவே இதையும் பயிற்சி செய்யுங்கள். என்னதான் நடந்தாலும், நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் இயல்பாகவே ஆத்ம உணர்வுடையவர் ஆகியுள்ளீர்கள் என்றும் சக்தி வாய்ந்த ஸ்திதியுடன் இருக்கின்றீர்கள் என்பதையும் உணராத வகையில் இருக்க வேண்டும். உங்களின் தேவதை ஸ்திதி இயல்பாக இருக்க வேண்டும். உங்களின் சுபாவத்தை நீங்கள் தேவதை போன்று ஆக்கிக் கொள்ளும் போது இந்த சுபாவம் உங்களின் இயல்பான ஸ்திதி ஆகிவிடும். ஆகவே மீண்டும் எவ்வளவு காலத்தின் பின்னர் பாப்தாதா உங்களை இதை பற்றி கேட்கட்டும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? ஜெயந்தி, பேசுங்கள். உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை? வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சார்பாகவும் கூறுங்கள். வெளிநாட்டவர்களான உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை? ஜனக் கூறுங்கள்.
தாதிஜி கூறினார், அது இன்றே நடக்கும், நாளை என்று இருக்காது. அது இன்றே நடக்குமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் இப்பொழுது தேவதைகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அப்படி ஆகுவீர்கள் என்பதல்ல, ஆனால் நீங்கள் அப்படி ஆகி உள்ளீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என்றால் எப்பொழுது? பிரம்மா பாபாவின் எந்த சமஸ்காரத்தை இன்று பாப்தாதா வெளிப்படுத்தினார்? உடனடி தானங்கள் பெரும் புண்ணியம். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் நேசிக்கின்றார். ஆகவே தனது எந்த ஒரு குழந்தையும் எதிலும் குறைந்தவராக ஆகக்கூடாது என அவர் நினைக்கின்றார். நீங்கள் ஏன் வரிசை கிரமமானவர்கள் ஆக வேண்டும்? நீங்கள் அனைவரும் முதலாம் இலக்கத்தவர் ஆகினால் நன்றாக இருக்கும். அச்சா, பாப்தாதா நிர்வாக பிரிவை சார்ந்த சகோதர சகோதரிகளுடன் பேசுகின்றார். உங்களுக்குள்ளே என்ன நிகழ்ச்சியை நீங்கள் உருவாக்கி உள்ளீர்கள்? மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் இந்த பணியை உங்களின் கைகளில் எடுத்துக்கொள்ளும் வகையில் தீவிர முயற்சிக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா? நீங்கள் உலகை மாற்ற விரும்புகின்றீர்கள். ஆகவே முழு நிர்வாகமும் மாற்றப்பட வேண்டும், இல்லையா? இந்த பணி எப்படி இலகுவாக நடத்தலாம் என்றும் அதை எப்படி பரப்பலாம் என்றும் நீங்கள் சிந்திக்கின்றீர்களா? குறைந்தபட்சம் பெரிய நகரங்களில் உள்ள கருவிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியை கொடுப்பதற்கான திட்டத்தை செய்தீர்களா? மாற்றம் என்பது ஆன்மீகத்தின் மூலமாகவே நிகழ முடியும் என்றும் அது நிகழ வேண்டும் என்றும் அவர்கள் குறைந்தபட்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலேயே இந்த பிரிவானது உங்களின் சொந்த தொழில் துறையை சார்ந்தவர்களை விழித்தெழச் செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பிரிவினர் செய்யும் சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் ஒவ்வொரு பிரிவினரும் எந்த அளவிற்கு தமது சொந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு சேவை செய்து இந்த செய்தியை கொடுத்துள்ளார்கள் என்ற பெரு பேறுகளையும் அவர் பார்க்க விரும்புகின்றார். அல்லது நீங்கள் அவர்களை சிறிதளவு மட்டுமே விழித்தெழச் செய்துள்ளீர்களா? நீங்கள் அவர்களை உங்களின் சகப்பாடிகள் ஆக்கி உள்ளீர்களா? ஒத்துழைக்கும் சகப்பாடிகளாக ஆகி உள்ளீர்களா? நீங்கள் அவர்களை பிரம்மா குமார்களாக ஆக்காதிருக்கலாம், ஆனால் நீங்கள் அவர்களை ஒத்துழைக்கும் சகப்பாடிகளாக ஆக்கி உள்ளீர்களா? பாப்தாதா இதை சகல பிரிவினருக்கும் கூறுகின்றார். மத தலைவர்கள் வந்தார்கள், முதன்மையான ஆத்மாக்கள் வரவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் வந்திருந்த அனைவரும் ஒரு மேடையில் ஒன்றாக இருந்தார்கள். நாம் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து ஆன்மீகத்தின் சக்தியை பரப்ப வேண்டும் என அனைவரும் கூறினார்கள். அதேபோல் எந்த ஒரு பிரிவைச் சேர்ந்த அனைவரும் 3 வகையான பெரு பேறுகளை பெற வேண்டும். முதலில் அந்த தொழில் துறையை சார்ந்த ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு செய்தியை பெற்றுள்ளார்கள். இரண்டாவது, ஆன்மீகமே அத்தியாவசியமானது என்பதும் அவர்களாலும் ஒத்துழைக்க முடியும் என்ற பெரு பேறு. அவர்கள் ஒழுங்கான மாணவர்கள் ஆக மாட்டார்கள், ஆனால் அவர்களால் ஒத்துழைக்க முடியும். இதுவரை ஒவ்வொரு பிரிவினரும் எத்தகைய சேவையை செய்திருந்தாலும் இப்பொழுது மத தலைவர்கள் வந்ததை போல் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு நபரை அழைத்து வாருங்கள். முதலில் அதை இந்தியாவில் செய்யுங்கள், பின்னர் உங்களால் அதை சர்வதேச அளவில் செய்ய முடியும். ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள வெவ்வேறு மட்டங்களில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து தாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என உணர வேண்டும். ஒவ்வொரு பிரிவிலும் இந்த வகையான சேவையின் பெரு பேறு இதுவரை எப்படி இருக்கிறது? எதிர்காலத்துக்காக நீங்கள் என்ன திட்டத்தை செய்துள்ளீர்கள்? ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள ஒவ்வொருவரும் இந்த இலக்கை வைத்திருந்து மற்றவர்களை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள சகல நெருக்கமான ஒத்துழைக்கும் ஆத்மாக்களும் ஒரு குழுவாக ஒன்று சேர முடியும். அந்த குழு அதன் பின்னர் பெரிதாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளும் உற்சாகமும் ஊக்கமும் ஏற்படும். இப்பொழுது அவர்கள் அனைவரும் அங்குமிங்கும் சிதறி உள்ளார்கள். ஒரு நகரத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், மற்றொரு நகரத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்.
மிக நல்லவர்கள் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் முதலில் இந்த ஆத்மாக்களின் ஒன்று கூடலை ஏற்பாடு செய்யுங்கள். பின்னர் அவர்கள் அனைவரையும் மதுபனில் ஒரு ஒன்று கூடலுக்கு அழையுங்கள். எனவே இத்தகைய திட்டங்கள் எதையாவது நீங்கள் செய்துள்ளீர்களா? நீங்கள் நிச்சயமாக எதையாவது செய்திருப்பீர்கள். இத்தகைய திட்டங்கள் ஏதாவது உங்களிடம் உள்ளதா? வெளிநாட்டில் இருப்பவர்களும் அனைத்து இடங்களிலும் பலர் அங்குமிங்கும் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அனுப்பியுள்ளார்கள். பாரதத்தை மட்டும் பாருங்கள். நல்ல ஆத்மாக்கள் பலர் வெவ்வேறு இடங்களிலிருந்து வெளிப்பட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் மறைமுகமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக விசேஷமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். இது அதிக அளவில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அத்துடன் அவர்களை நெருக்கமாக கொண்டு வரவும், ஒரு பிரிவில் 5 பேர், மற்றொரு பிரிவில் 8 பேரும், வேறொரு பிரிவில் 25 அல்லது 30 பேரும் இருக்கக்கூடும். அவர்களை இவ்வாறாக ஒரு ஒன்று கூடலில் அழைத்து வாருங்கள். அவர்களால் முன்னேற முடியும். அவர்களின் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும். எனவே இதுவரை நீங்கள் சேவை செய்த சகல பிரிவுகளின் பேரும் இப்பொழுது உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் இதை கேட்டீர்களா? சகல பிரிவுகளையும் சேர்ந்த விசேஷமானவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். ஆகவே யார் மற்றும் எத்தனை பேர் உங்களுடன் ஒத்துழைத்தார்கள், எந்த அளவிற்கு ஒத்துழைத்தார்கள் என்ற பெருப்பேற்றை இப்பொழுது கையெழுயுங்கள். நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டிய நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்குள் பின்னர் கூறப்படும். அவர்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி செய்யப்படும். இது சரிதானே? மதுபனம். மதுபனத்தை சார்ந்தவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் மும்முரமாக இருக்கவே விரும்புகின்றீர்கள், அப்படித்தானே? அல்லது நீங்கள் களைப்படைந்து விடுகின்றீர்களா? உங்களுக்கு அவ்வப்போது 15 நாட்கள் விடுமுறை கிடைக்கிறது. உங்களுக்கு அது தேவை. எவ்வாறாயினும் ஒரு நிகழ்ச்சிக்கு பின் மற்றொரு நிகழ்ச்சி என்று இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்களின் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பேணுவீர்கள். இல்லாதுவிட்டால் தாதி கூறுவார், அவர்களுக்கு செய்வதற்கு சேவை இல்லாத போது முறைப்பாடு ஏற்படுகிறது. பாபா இந்த முறைப்பாட்டை பற்றி சொல்லட்டுமா? நீங்கள் அனைவரும் உங்களின் சொந்த நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் செல்ல விரும்புகின்றீர்கள் என தாதி கூறுகின்றார். நீங்கள் சென்று அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களிடம் சென்று அவர்களுக்கு அங்கே ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இதனாலேயே உங்களை பிஸியாக வைத்திருப்பது நல்லதே. நீங்கள் பிஸியாக இருந்தால் எவ்விதமான முரண்பாடுகளும் இருக்காது. உங்களின் ஒரு சிறப்பியல்பினால் பாப்தாதா மதுபன் வாசிகளுக்கு பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். 100 மடங்கு அல்ல, ஆனால் பல மில்லியன் மடங்கு. எந்த சிறப்பு இயல்பிற்காக? மதுபனை சார்ந்தவர்கள் வருகின்ற எவருக்கும் ஆழ்ந்த அன்புடன் சேவை செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்குள் இருக்கும் எதுவும் மறைந்து விடுகிறது. அவர்கள் மிகவும் அவ்யக்தமாக இருக்கிறார்கள், கலைப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே வருகின்ற எவரும் இங்கிருந்து செல்லும் பொழுது இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு தேவதை போல் இருக்கிறார்கள் என்றே கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்குள் விசேஷமான அகசக்தி உருவாகிறது. அதனால் உங்களின் இந்த சிறப்பு இயல்பு மிகவும் நல்லது. உங்களிடம் சேவையின் பிரகாசம் உள்ளது. எனவே பாப்தாதா உங்களுக்கு இந்த சான்றிதழை கொடுக்கின்றார். உங்களுக்கு பாராட்டுகள் வழங்கப்பட வேண்டும் தானே? ஆகவே மதுபனை சார்ந்தவர்களே, குறைந்தபட்சம் கைத்தட்டுங்கள். மிகவும் நல்லது. அந்த நேரத்தில் பாப்தாதாவும் உங்கள் அனைவரையும் பார்க்க வருகின்றார். உங்களில் அனைவரும் இதை உணர்வதில்லை, ஆனால் பாப்தாதாவும் உங்களை பார்க்க வருகின்றார். ஆகவே மதுபனின் இந்த சிறப்பியல்பானது மேலும் அதிகரிக்கும். அச்சா, ஊடக பிரிவு. வெளிநாட்டிலும் ஊடக பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதல்லவா? ஊடகத்துறையில் இப்பொழுது நல்ல முயற்சிகள் செய்யப்படுவதை பாப்தாதா பார்க்கின்றார். இங்கிருந்து செய்திகள் பத்திரிகைகளில் வர ஆரம்பித்துள்ளன.
நீங்கள் அவர்களுக்கு அன்புடன் சேவை செய்கிறீர்கள். குறைந்தபட்சம் நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்துள்ளீர்கள். எனவே நீங்கள் செய்த முயற்சியின் பலனை நீங்கள் பெறுகின்றீர்கள். நீங்கள் தொலைக்காட்சியை சார்ந்தவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதை போல் விசேஷமாக பத்திரிகை துறையினருக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் வருகின்றதல்லவா? ஷீலு பென்னின் சொற்பொழிவுகள். ஆகவே இது நல்லதோர் முன்னேற்றமாகும். இதை கேட்கும்போது அனைவரும் மிக நல்ல அனுபவம் ஏற்படுகிறது. அதேபோல் குறிப்பாக பத்திரிகைகளிலும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ஒன்று விட்டு ஒரு நாள் என்று ஒரு கட்டுரை வர வேண்டும். அதில் ஆன்மீக சக்தியை அதிகரிப்பதற்கான நேரம் இதுவே என குறிப்பிட வேண்டும். இத்தகைய முயற்சியை செய்யுங்கள். உண்மையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் தொடர்புகளும் அதிகரிக்கின்றன. இப்பொழுது பத்திரிகைகளின் மூலமாக சில அற்புதங்களை செய்யுங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? இந்த குழுவால் இதை செய்ய முடியுமா? இதை செய்ய போகின்றவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஊக்கமும் உற்சாகமும் இருக்கும் பொழுது வெற்றி ஏற்படும். இது எப்படி சாத்தியமில்லாமல் போகும்? சகல வசதிகளையும் நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த காலமும் இறுதியில் வரும். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும். அவர்கள் இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதற்கு பிரதிபலனாக எங்களுக்கு எதையாவது கொடுங்கள், எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என அவர்கள் கேட்பார்கள். எமது உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள், தற்சமயம் ஒத்துழையுங்கள் என நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டியுள்ளது. பின்னர் நாங்கள் உங்களுடன் ஒத்துழைக்க விரும்புகின்றோம் என்று அவர்கள் கேட்பார்கள். இந்த விஷயத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். தேவதை தேவதை தேவதை. அதன் பின்னர் எப்படி அனைத்துமே விரைவாக நடக்கிறது என பாருங்கள். நீங்கள் அவர்களின் பின்னால் ஓட வேண்டியதில்லை. ஆனால் தானாகவே அவர்கள் உங்களை ஒரு நிழல் போல் துரத்தி கொண்டு வருவார்கள். உங்களின் ஸ்திதி இன்னமும் காத்திருப்பதனாலேயே அவர்களும் காத்திருக்கிறார்கள் என்றும் தயாராகுங்கள். அதன் பின்னர் ஓர் ஆளியை போடுகின்ற நிலை மட்டுமே, அவ்வளவுதான். நீங்கள் மிக நன்றாக செய்கின்றீர்கள். தொடர்ந்தும் அப்படியே செய்வீர்கள். இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் எங்குமுள்ள சுயராஜ்ய அதிகாரிகள் அனைவருக்கும் தமது பௌதீக ரூபங்களில் அல்லது தமது சூட்சும ரூபங்களில் ஒரு சந்திப்பை கொண்டாடுபவர்களுக்கும் தமது இதயபூர்வமாக தமது நடத்தையின் மூலமாகவும் தமது முகங்களிலும் தமது மேன்மையான உரிமையை வெளிப்படுத்தும் விசேஷ ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றுபவர்களுக்கும் சதா தமது மனதை சுத்தமாகவும் புத்தியை தெளிவாகவும் ஆக்கிக் கொள்பவர்களுக்கும் இத்தகைய இயல்பான தீவிர முயற்சியை செய்யும் ஆத்மாக்களுக்கும் சதா தந்தையுடன் இருந்து தந்தையுடனேயே ஒன்றாக வீடு திரும்புகின்ற டபுள் லைட் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரமும் ஆசீர்வாதம். நீங்கள் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டும் பற்றற்றவராகவும் இருந்து சகல வசதிகளையும் பயன்படுத்தும் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டவர் ஆகுவீர்களாக. எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பவர் என்றால் எதிலும் பற்று வைக்காமல் சதா தந்தையிடம் அன்பாக இருத்தல் என்று அர்த்தம். இந்த அன்பான சுபாவம் உங்களை பற்றற்றவர் ஆக்கும். உங்களுக்கு தந்தையிடம் அன்பு இல்லாதுவிட்டால் உங்களுக்குள் பற்றற்ற தன்மை இருக்காது. ஏதாவது பற்று உங்களுக்குள் இருக்கும். தந்தையிடம் அன்புடையவர்கள் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் அப்பாற்பட்டிருப்பார்கள். அதாவது அவர்கள் பற்றற்றவர்களாக இருப்பார்கள். இதுவே எதிலும் பாதிக்கப்படாத ஸ்திதி எனப்படுகிறது. அத்துடன் எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சியினதும் ஆதிக்கத்திற்கு உட்படாதவர் எனப்படுவார். ஏதாவது படைப்பை அல்லது வசதியை அவற்றினால் பாதிக்கப்படாத வண்ணம் பயன்படுத்துபவர்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டுள்ள ராஜ ரிஷிகள் ஆவார்கள். யோகம். உங்களின் இதயத்தில் சுத்தமும் நேர்மையும் இருக்கும் பொழுது பிரபு மகிழ்ச்சி அடைகின்றார். ஓம் சாந்தி.